இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த பூமியில் வாழக்கூடிய எல்லா கிறிஸ்தவர்களுமே நான் நிச்சயமாக பரலோகம் போய்விடுவேன் என்கிற நம்பிக்கையில் வாழ்ந்து கொண்டிருப்பதை என்னால் பார்க்க முடிகிறது. காரணம் என்ன என்று சொன்னால், அருள்நாதர் இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை எனக்காக கொடுத்தார் என்கிற எண்ணத்தில் நிச்சயமாக நான் பரலோகத்திற்கு போய்விடுவேன் என்று நம்புகிறார்கள். இயேசுவில் பிரியமானவர்களே, பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல வேண்டும், இயேசு என்னை அழைத்துச் செல்வார் என்று ஒரு எண்ணம் இருக்கிறதை தவிர இயேசு சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு யாரும் தயாராக இல்லை. இயேசுவில் பிரியமானவர்களே, கல்வாரி மலையிலே அருள்நாதர் இயேசு கிறிஸ்து 3 ஆணிகளிலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது நான் தாகமாயிருக்கிறேன் என்று சொன்னார். அது உடல் சம்பந்தப்பட்ட தாகம் அல்ல, ஆவிக்குரிய தாகம். நான் நேசிக்கின்ற என்னுடைய பிள்ளைகள் பாவத்தில் விழாதபடி தன்னை போல பரிசுத்தத்தில் வாழ்ந்து பரலோக ராஜ்யத்திற்கு வர வேண்டுமே என்கிற ஒரு ஆத்தும தாகம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் கல்வாரி மலையில் வெளிப்பட்டது. இதே தாகம் இன்றைக்கு உன்னிடத்திலும் என்னிடத்திலும் இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக பரலோக ராஜ்யத்தில் நாம் நுழைய முடியும். எலியா என்கிற ஒரு தேவ மனிதர் இந்த பூமியிலே 7 அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்தி காட்டினார். எலியாவினுடைய சீடர் எலிசாவின் உள்ளத்திலே ஒரு தாகம் இருந்தது. எலியாவிடம் இருந்த ஆவியின் வல்லமை இரட்டிப்பாக எனக்கு வேண்டும் என்கிற ஒரு ஆத்தும தாகம் அவரிடத்தில் இருந்தது. பரலோக ராஜ்யத்தை குறித்துள்ள ஒரு தாகம் இருந்தது. தேவனை குறித்து ஒரு தாகம் இருந்தது. எனவே எலியாவின் வல்லமை எனக்கு இரட்டிப்பாக வேண்டும் என்கிற ஒரு தாகத்தை அவர் வளர்த்து கொண்டார். தெய்வம் எலிசாவுக்கு இரட்டிப்பான வல்லமையை கொடுத்து, இரட்டிப்பான ஆவியின் வல்லமையை கொடுத்து அவரை உயர்த்தி ஆசீர்வதித்தார். இயேசுவில் பிரியமானவர்களே, அருள்நாதர் இயேசு கிறிஸ்து வேதாகமத்தில் நம்மை பார்த்து சொல்லுகிறார், என்னில் விசுவாசம் கொள்கிறவன் என்னை விட பெரிய காரியங்களை செய்வான். என்னில் விசுவாசம் கொள்கிறவன் என்னை விட பெரிய காரியங்களை செய்வான் என்று உன்னையும் என்னையும் பார்த்து வாக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு எத்தனை பேர் ஆலயம் சென்று நற்கருணைநாதர் முன்னிலையிலே அமர்ந்து, ஆண்டவரே, உன்னில் விசுவாசம் கொள்கிறவர், உம்மீது விசுவாசம் கொள்கிறவர்கள் உம்மை விட பெரிய காரியங்களை செய்வார்கள் என்று சொல்லி நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி நான் ஒரு நோயாளியின் சிரசிலே கரங்களை வைத்தால் அந்த மனிதன் நோயிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்கிற வரத்தையும் வல்லமையையும் எனக்கு தாரும் என்று சொல்லி எத்தனை பேர் தாகத்தோடு நற்கருணைநாதர் முன்னிலையில் ஜெபிக்கின்றீர்கள்? ஆண்டவரே, உன்னில் விசுவாசம் கொள்கிறவன், உம்மில் விசுவாசம் கொள்கிறவன் உம்மை விட பெரிய காரியங்களை செய்வான் என்று நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீர். நான் என் வீட்டின் அருகே இருக்கக்கூடிய அசுத்த ஆவி பிடித்த ஒரு மனிதனுக்காக ஜெபிக்கப் போகிறேன். அந்த மனிதன் முன்னால் நின்று நான் ஜெபிக்கின்ற பொழுது அந்த மனிதனுடைய உடலிலே இருக்கக்கூடிய அந்த அசுத்த ஆவி வெளியேற வேண்டும் என்று சொல்லி எத்தனை பேர் நற்கருணை நாதர் முன்னிலையிலே இன்றைக்கு நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இயேசுவே, நீர் மரித்து போன லாசரை வெளியே வா என்று சொன்னீர். அவன் மரித்து போய் 3 நாட்கள் கழித்து அவன் உயிரோடு வெளியில் வந்தான். அதே வல்லமை இன்று எனக்கு வேண்டும் என்று சொல்லி எத்தனை பேர் தாகத்தோடு ஜெபிக்கின்றீர்கள்? இயேசுவில் பிரியமானவர்களே, தேவ சமூகத்திற்கு கடந்து செல்கின்றோம். ஆனால் உலக காரியங்களை குறித்து, தன்னுடைய குடும்பத்தை குறித்து, செல்வத்தை, பொருளாதாரத்தை குறித்து தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறோமே தவிர பரலோக ராஜ்யத்தை குறித்து, தேவ ராஜ்யத்தை குறித்து இன்றைக்கு யாரும் ஜெபிப்பதே இல்லை. அருள்நாதர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றும்படிக்கு கேட்கிறோமே தவிர அவர் நமக்கு கொடுத்த கட்டளைகளை, அவருடைய விருப்பங்களை இன்றைக்கு நாம் நிறைவேற்றுவதே இல்லை. இயேசுவில் பிரியமானவர்களே,
இந்த பூமியில் உள்ள பற்றுக்காக, உறவுக்காக, இந்த பூமியில் உள்ள மகிழ்வுக்காக, சந்தோஷத்திற்காக வாழ்ந்து மீண்டும் மீண்டும் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கப் போகிறீர்களா? எரிய நரகத்திற்கு செல்லப் போகிறீர்களா? அல்லது பற்றற்றவனை பற்றற்று பற்றி பிடித்து உங்களுடைய தாகம் பரலோக ராஜ்யத்தின் மீது வைத்து பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கப் போகிறீர்களா? அருள்நாதர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உன்னை பார்த்து கேட்கிறார், ஒரு மனிதன் 2 எஜமானுக்கு வேலை செய்ய முடியாது என்று. உங்களுடைய எஜமானர் யார் என்று நீங்கள் இப்பொழுது முடிவு செய்யும் நேரம் இது. To receive notification of my videos, subscribe my channel, press the bell button, like and share our videos. Thank you.